கிறிஸ்துவின் நாமத்தில் பெதஸ்தா ஜெபக்குழுவின் மூலமாய் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை காணச் செய்த தேவாதி தேவனுக்கே சகல கனமும் புகழும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த பெதஸ்தா ஜெபக்குழுவானது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 4 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றில் இதில் அநேக குடும்பங்கள் இணைந்து தேவனை துதித்து ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் நாம் 10 ஊழியர்களையும் 15 ஆதிவாசி குழந்தைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். மேலும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தாங்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை அநேகர் தங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி வருகிறார்கள். நாங்களும் இதில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபித்து வருகிறோம். மேலும் இந்த கூடுகையை நாம் ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிட உமது பாதபடியில் அமர்ந்திருக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த 20வது ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. அதை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அற்புதமே உம்மை துதிக்கிறோம், அதிசயமே உம்மை துதிக்கிறோம், ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களுக்கு சுகம், பலன், ஜீவன் ஆண்டவரே கொடுத்து ஆண்டவர் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்தின எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பெதஸ்தா கூடுகையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தின உமது கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இத்தனை காலத்துக்கு பிறகு கர்த்தாவே இந்த கூடுகையை நீர் ஆரம்பித்து ஆண்டவரே அதை மகிமையாய் நடத்தி தர போவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு நிறைவேற்றி தரப்போவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படும்படி என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல அப்பா, அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் மட்டுமல்ல கர்த்தாவே, மற்ற வசனங்களும் எங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலையும் தேர்தலையும் தந்து இம்மட்டும் நடத்தினீரே. நன்றி தகப்பனே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ கிருபை கூட இருக்கட்டும் ஏசப்பா. பாடல் வேளையில் என் தேவன் மகிமையாய் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனையில் என் தேவன் ஆராதனை நாயகனாய் கடந்து வந்து ஆண்டவரே வானத்தின் வாசல்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் அதை காண எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. வானம் திறந்திருக்கவும் ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்கள் மேல் வரவும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்து அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெப வேளையில் என் தேவன் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. செய்தி வேளையில் என் தேவனே நீரே பேசுவீராக அப்பா. பேசுகிற மகளை மறைத்து என் தேவன் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் வசனங்களின் மூலமாகவும் வந்திருக்கிற ஒவ்வொருவர் கூடவும் நீர் பேச வேண்டுமாய் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வசனங்கள் ஆண்டவரே ஒன்றும் நூறும் பலன் தரும்படி கிருபை பாராட்டுங்க. அப்படியே இந்த கூடுகை முழுவதையும் உம்முடைய கிருபையால் நிறைத்து கொள்ளுங்க. உம்முடைய மகிமையால் மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா. அப்படியே ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவன் எங்களோடு கூட இருக்க போவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலுக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரத் துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் உயர்த்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராத போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்புமாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர், அணுகுகிற காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருள் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதுமில்லை, தாகமாயிருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்று அண்டையத்திற்கு கொண்டு போய் விடுவார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த கூடுகையின் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்பா. நான் மகிமையாய் உணர்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே, நாங்கள் அருமையாய் இந்த செய்தி வேளைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பொருந்திய வார்த்தைகள் வர கர்த்தர் உதவி செய்யும். அது என்னுடைய சகோதரிகளை குடும்பங்களை பலப்படுத்தட்டும். அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2021ஆம் ஆண்டிலே நம்ம இந்த இடத்துல கூட வைத்த தெய்வத்திற்கு கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. அதை நான் என்னுடைய தனி ஜபங்களிலே, ஒருவேளை நம்ம கூடி 3 நாள் உபவாசித்து ஜெபிக்க முடியல, ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு 20 பேர் எப்போதும் நாங்கள் வாரம் இங்கே இந்த இடத்துல கூடி ஜெபிப்போம். அப்படி நாங்கள் 3 நாள் உபவாசித்து ஜெபித்த பொழுது ஆவியானவர் எங்களை அதிகமாக நிரப்பினார். என்னெல்லாம் செய்ய போகிறேங்கிறத சொன்னார். அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் பல சம்பவங்கள் தேசத்தை நீங்கள் கேள்விப்படுவீங்க, ஆனால் பாருங்க, ஆணுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, ரொம்ப சிறுமையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து, சிறுமையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருப்பாங்க, கண்ணீரில் இருப்பாங்க, துக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்பார்கள். அந்த ஜனங்களை ஆண்டவர் சொன்னார், வெளியிலே கொண்டு வந்து அவர்களை நான் வெளியரங்கமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, அநேக பெண்கள் ஆண்டவருக்காக எழும்புவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அநேக பெண்கள் சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை ஆண்டவர் பிரபல்யப்படுத்துவேன் சொன்னார். அநேக பெண்கள் ஆண்டவருக்காக எழும்புவார்கள், அவர்களை பிரபல்யப்படுத்துவார், கிராமங்களிலிருந்து அவர்கள் வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் யாராவது வாசிக்கலாம்,
ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த பகுதி சொல்லுகிறது, நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். தாசன் அப்படின்னா அவருடைய வேலைக்காரன், அவருடைய அடிமை இல்லை. மரியாள் சொன்னால் நான் உமக்கு அடிமை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் என்னுடைய வேலைக்காரர்கள். ஆண்டவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைக்காரர்கள். வேலைக்காரர் நான் வேதத்தின் வழியாய் கொண்டு செல்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கரங்களை பார்க்கிறது போல நாங்கள் உம்முடைய கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்மெல்லாம் என்னவா? வேலைக்காரர்கள். ரெண்டாவது, இஸ்ரவேல் அப்படின்னா தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவர்கள். அல்லையே சொல்லலாமா? நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு பாருங்க, நீங்கள்லாம் என்னுடைய அடிமைகள். அவருக்கு நம்மெல்லாம் அடிமைகள், அவருடைய வேலைக்காரர்கள், அவர் சொல்றதெல்லாம் செய்கிற வேலைக்காரர்கள். அப்படி ஒரு பேரை நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் மனிதனோடும் தேவனோடும் போராடுகிறவர்கள், போராடி ஜெபிக்கிறான் சொன்னார். ஜெபிக்கிறவர்கள் என் பிள்ளைகள். எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்க? போராடி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நல்லா அழகான ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நீங்களாம் போராடி ஜெயிக்கிறவர்கள். யாரை ஜெயிக்கிறவங்க? யாரை ஜெயிக்கிறவங்க? தேவனையும் மனிதனையும் ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளோ பெரிய கிருபை பாருங்களேன். நம்ம சொன்ன அப்பா அப்படியே கேட்குறாராம். நம்ம சொன்னா எனக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த வேத வசனத்தை அதிகாலை வேளையிலே நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது என் உள்ளத்தில் அதிக சந்தோஷம். நம்ம சொல்றது எத்தனையும் நம்ம தான் வேலைக்காரங்க தான். ஆனால் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்றதெல்லாம் அவர் கேட்கிறார், கேட்டு செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பிரியமானவர்களே, வேத பகுதி சொல்லுகிறது எப்படி அந்த மகத்துவமுள்ள நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது இல்ல, எப்படி அவர் மகிமைப்பட போகிறார். ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய போகிற காரியங்கள் நிமித்தமாய் என் நாமம் மகிமைப்பட போகிறது. இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இவங்க ஆண்டவரை சேவித்து வந்தவர்கள், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலே அவரை உறுதியாய் பிடித்து கொண்டவர்கள். அதனால இவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி நம்மை குறித்து சொல்லும்படியான ஒரு மேலான ஒரு கிருபையை இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவர்களே, எப்படி நம் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார் என்பதை நான் வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தரோடு பேசின வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாய் நான் சீக்கிரமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது வாசிக்கலாம்? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரப்போகிறாராம். வேதம் சொல்லுது பாருங்க. இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். அங்கே அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபடுகிறது. நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பாயசம் என்ன இல்லை. கடைசியில் போகிறவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. முதல்ல ஓடி போய் என்ன செய்வாங்க, முண்டி அடிச்சுட்டு போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்ல சாப்பாடெல்லாம் அப்புறம் கிடைக்காது. கடைசியில் போனால் கூட்டு இருக்காது, பாயசம் இருக்காது. அது மாதிரி இந்த கல்யாண வீட்டில் என்ன இல்லை, திராட்சரசம் இல்லை. இப்போ திராட்சரசம் இல்லை, குறைப்பட்டது. ஆண்டவர் பாருங்க அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லாததை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றப் போகிறார். இந்த ஆண்டிலே உடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லாததை, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ற காரியத்தை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி காட்டி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறாராம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என் பிள்ளையிடத்துல சொல்லு,
அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்காது என்கிற காரியத்தை நடத்தி காட்ட போகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இந்த வீட்டுக்காரெல்லாம் எங்க திருந்த போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல. எத்தனையோ ஆண்டுகளா ஜெபிச்சாச்சு, இவரு திருந்த மாட்டாரு அப்படின்னு நினைச்சீங்களா? அவர் என்ன செய்ய போறாரு? திருந்த போறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பிரயோஜனமே இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இல்லாததை ஆண்டவர் உருவாக்க போகிறார். பாருங்க, அற்புதமான தெய்வம் தண்ணீரை, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பந்தி விசாரிப்புக்காரன் வந்து கேட்டான், ஏயா மணவாள்கிட்ட வந்து கேட்கிறான், ஏயா இதுவரைக்கும் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சு ஒளிச்சு வச்சிருந்தியா அப்படின்னு கேட்டான். இல்ல, ஆண்டவர் அப்படி எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதமான ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இரண்டாவதா யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த கேட்ட பொழுது வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்ப நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னவா இருக்க போதா? தேவனுக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. இங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி, லாசரு. அவர் அன்பா இருந்த மரியாள் மார்த்தாளுடைய சகோதரர் லாசரு வியாதியா இருக்கிறதை பார்க்கிறோம். வியாதியா இருக்கிறதை கேள்விப்பட்டு இயேசுப்பா அங்க போகல. இல்ல, சீஷர்கள் சொன்னாங்க, அவருக்கு தெரியப்படுத்தினார்கள், அவருடைய சகோதரிகள் தெரியப்படுத்தினாங்க, ஆனாலும் அவர் போகல. அவர் சொல்லுகிறார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராதபடிக்கு தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர போகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை வந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பிரச்சனைகளை மகிமையாய் கர்த்தர் மாற்ற போகிறாராம். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். இங்கே லாசரு கைகால்லாம் கட்டப்பட்டிருக்கு, சீலையால் சுத்தப்பட்டு என்னாச்சு, உள்ள வச்சாச்சு கல்லறைக்குள்ள. இதுல வேற அந்த அம்மா சொல்றாங்க, மார்த்தாள் என்ன சொல்றாங்க, கல்லறையை துறக்க சொல்றீர, 4 நாள் ஆயிட்டு நாரும். அப்ப நம்முடைய பிரச்சனைகள் ஒண்ணுமே முடியாம எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு கல்லறைக்குள் வைக்கப்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்து உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தீர்க்க தரிசனமா எனக்கு சொல்ல சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்து விட்டது நினைத்தீர்கள், கர்த்தர் அதை துவக்கி வைக்க போகிறார். அருமையா, லாசருடைய வாழ்க்கையை துவக்கி வைத்தார் அல்லவா? துவக்கி வைத்தார். கட்டுகளோடு அவன் வெளியில் வந்தான். மரித்தவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. உயிருள்ளவனாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் நிறுத்தினார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது, ஆண்டுடைய நாம மகிமைப்பட போகிறது. மூன்றாவதாய் பிரியமானவர்களே, மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது வாசிக்கலாம்? மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்கள் அவருக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருகிற அதிசயமான காரியங்கள் நிமித்தமாய் ஆண்டுடைய நாம மகிமைப்பட போகிறதா வேதம் சொல்லுகிறது. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை, என் பிள்ளைகளை நான் வெளியரங்கமாக்குவேன். இனிமே அவங்க மறைந்திருக்க மாட்டார்கள்.
அவங்க வேலை ஸ்தலத்திலே அவங்களை வெளியரங்கமாக்குவேன், வீட்டிலே அவங்களை வெளியரங்கமாக்குவேன், ஊழியத்தின் பாதைகளிலே அவங்களை வெளியரங்கமாக்குவேன். இனிமே அவங்க மறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? நான் அவர்கள் கிரியைகளை வெளிப்படுத்தி காட்டுவேன், அவங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை எல்லாம் நான் வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, அதன் மூலமாய் அவர் நாமம் மகிமைப்பட போகிறதா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மார்க்கு புஸ்தகத்துக்கு நேராய் 14வது அதிகாரத்துக்கு வேத பகுதியை நீங்க திருப்புவீங்கன்னா அதில் 6-9 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே மரியாளை குறித்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவ போய் ஆண்டவருக்கு தைலத்தை பூசினாள். அவர் தலையில தைலத்தை ஊற்றி அதை பூசி தன் தலைமையினால் துடைத்தாள். எல்லாரும் சுற்றி இருந்தவங்கலாம் சொன்னாங்க, என்ன இதை போய் இப்படி வீணாக்குறாளே, நல்ல விலையேற பெற்ற ஒரு தைலம், இதை என்ன செஞ்சிருக்கலாம், விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன், எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக செய்ததும் சொல்லப்படும் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவருக்காய் செய்கிற, ஆண்டவருக்காய் அர்ப்பணித்துகிற காரியங்களை ஆண்டவர் வெளியரங்கமாக்க போகிறார். அதன் மூலமாய் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறாராம். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, இந்த பகுதி சொல்லுகிறது அல்லவா, இந்த நற்கிரியைகள், இவள் எனக்காக செய்த காரியங்கள் உலகத்திலே எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை அது. அநேக பெண்கள் இப்படி எழும்புவார்கள், எனக்காக வைராக்கியம் எழும்புவார்கள், நான் அவர்களை பிரபலியப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். 4வதா யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துக்கு நேராய் ஆண்டவர் என்னை திருப்பி கொண்டு போனார். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. அந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக அவர்களை துரத்தி கொண்டு வருகிற பொழுது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது, பார்வோனும் அவருடைய சேனையை பின்னாடி நிற்கிறது. அவர்கள் திகைத்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் செங்கடலிலே வழிகளை திறந்து கொடுத்தார். திறந்து கொடுக்கிற பொழுது ஆண்டவர் மோசையோடு சொல்லுகிறார், நான் பார்வோனாலும் அவருடைய பெரிய சேனையாலும் மகிமைப்படுவேன். உண்மையா சொல்றேன் பிரியமான ஆண்டு, அந்த வசனங்களை சொல்லுகிற பொழுது கத்து சொன்ன வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு எதிரான சூழ்நிலைகளை நான் தலைகீழாய் புரட்டி போட்டு அதன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன் என்று தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை என்னோடு கூட சொல்ல ஆரம்பித்தார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே உங்களுக்கு விரோதமாய் கடந்த ஆண்டிலே எத்தனையோ நெருக்கங்கள் வழியாய் கடந்து வந்தீர்கள், எத்தனையோ கண்ணீரின் பாதை கடந்து வந்தவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கமான பாதைகளை ஆண்டவர் புரட்டி போட போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26 வசனம் 27 வசனத்தை வாசிக்க கேட்போமானால் அந்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அவர்களை அல்லேலூயா சொல்லலாமா? அவங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை கர்த்தர் கடலின் நடுவே
இன்றைக்கு கவிழ்த்து போட போகிறார். நான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் இப்படியே கவிழ்த்து போட போகிறார். ஐந்தாவதாய் 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போமானால், 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களாலே மகிமைப்படுகிறார். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த ஆவியானவர் மகிமைப்பட போகிறாராம். நிந்திக்கிற ஜனங்கள் மத்தியிலே, உங்களை அவமானப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியிலே, உங்களுக்கு விரோதமாய் செயலாற்றுகிற ஜனங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளாய் ஆவியானவர் இருந்து செயல்பட போகிறார். உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, தாவீதை சகோதரன் நடுவிலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட பிறகு பாருங்க, ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது அவனுக்குள் தங்கி இருந்தார். அவனுக்குள் வந்து என்ன செய்தாராம்? தங்கி இருந்தார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு அவனுக்குள்ளாய் ஆவியானவர் தங்கி இருந்தார். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவியினாலே பெலிஸ்தனை அவன் கொன்று போட்டான். பெலிஸ்தனை பாருங்க, அந்த பெரிய சேனை, இஸ்ரவேலி ராணுவம் எல்லாம் பயந்து நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிற பெலிஸ்தன் ஒவ்வொரு நாள் வந்து கர்ச்சிக்கிற பொழுது, யாராவது வாங்கடா, ஒத்தைக்கு ஒத்த வாங்கன்னு சொல்லியிருப்பான்ல, வாங்க ஒருத்தன் என்கிட்ட வந்து மோதலாம், எவனுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப ஆண்டவருடைய நாமத்தை நிந்திச்சுட்டே இருந்தான். தாவீது பார்த்தான், ஆனால் பார்த்தா ரொம்ப குட்டி பையனாக இல்லை, வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அந்த சவுலுடைய அந்த இராணுவ உடைகளை எல்லாம் அவனுக்கு உடுத்தி காட்டினாங்க, உடுத்தினாங்க. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு அப்பியாசம் இல்லையா. அவன் நடந்து பார்த்தான், இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? போட்டுட்டான். அவன் கையில என்ன இருந்தது? கூழாங்கல் இருந்தது, கவன் இருந்தது. பிரியமானவர்களே, அப்படி ஒருத்தனால அடிச்சு போட்டுற முடியுமா? யோசித்து பாருங்களேன். ஆவியானவர் துணை நிற்க போகிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பர்வதங்களும் உங்களுக்கு முன்பாக சமபூமியாக போகிறது. பலவீனம் என்கிற பர்வதங்களை ஆண்டவர் நொறுக்கி போட போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை உங்களுக்கு முன்பாக நிர்மூலம் பண்ணி போட போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் திறந்த வாசல் வழியாய் கொண்டு போவேன். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, யாராவது வாசிக்க கேட்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலோடு புறப்பட்டு மேளங்களோடும் தேவ வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட புகழ்ச்சியை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன சிஸ்டர் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க முன்னாடி இருக்கிற சத்துருவின் சேனைகளை கர்த்தர் கலங்கடிக்க போகிறார். இந்த ஆண்டிலே கலங்கடிக்க போகிறார். உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்களை நிர்மூலம் பண்ணி போட போகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஸ்திரீகள் முறையாய் பாடி அவர் அந்த தாவீதை புகழ்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தரப்போகிறார். கடைசியாய் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது வாசிக்கலாம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள்
இனி ஆண்டவர் கொடுக்க போகிற மகிமை, ஆண்டவர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற புகழ்ச்சி, ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற கனத்திற்கு ஒப்பானது அல்ல பிரியமானது. அதனால எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உதறிவிட்டு எழும்ப வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். எல்லா தூசிகளை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். ஆண்டவர் இந்த ஆண்டிலே எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகள் மூலமாய், அவருடைய சந்ததிகள் மூலமாய் நான் மகிமைப்பட போகிறேன். அவர்களுக்கு நான் அதிசயத்தை, அற்புதமான காரியங்களை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறேன். அவருக்கு எதிரான சூழலை தலைகளாய் புரட்டி போட்டு என் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். முடியாததை முடிய செய்த அவர்கள் மூலமாய் என் நாமம் அவருடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்பட போகிறது என்று கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு புகழ்ச்சியை அவர் கொண்டு வந்து தம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர போகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 23வது வசனம். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தான் என்று சொன்னார். என் பிள்ளைகளை இதை மாத்திரம் செய்ய சொல்லு, நான் என் பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவேன் சொன்னார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை, என் பிள்ளைகள் இந்த ஆண்டிலே அதிகமாக என்னை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்னை ஸ்தோத்தரிக்க என்னை மகிமைப்படுத்த எதிரான சூழல் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், துக்கம் வரலாம் உங்களுக்கு. ஆனா அந்த சூழலில் மத்தியிலே ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்தரித்து எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரியமானவர்களை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்தோத்திரம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க பழகுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படி எல்லாரும் இருந்த இடத்துல எழுந்து நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜப நிலையிலே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமன் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஏமன் லார்ட். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், என் பிள்ளைகள் அதிகமாக என்னுடைய சமூகத்திலே ஸ்தோத்தரிக்க சொல்லு, என்னை மகிமைப்படுத்த நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று ஆவியான என்னோடு கூட இடைபட துவங்கினார். ஹல்லேலூயா. எல்லாருடைய உதடுகளும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கட்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும், அவருடைய மகத்துவ நாமங்களை சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமன் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த அதிசயமான நாமத்தை சொல்லி அவரை ஸ்தோத்தரிங்க. ஏமன் லார்ட், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற ஏமன், அந்த ராஜாதி ராஜாவை ஏமன் லார்ட், ஏமன் நாமத்தை சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்க பிரியமானவர்களே, உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமன் லார்ட், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஏமனை பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மூலமாய் நீ மகிமைப்பட போகிறீர் அல்லவா? ஏமன் லார்ட், உமக்கு நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் புதிய ஆண்டிலே அதை நிறைவேற்றி எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஏமன் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி சொல்லுகிறோம். ஏமன் லார்ட், உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம்
துதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆத்துமா முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எல்லார் மீது கர்த்தர் ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாய் இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. குடும்பமாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ மகிமையால் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ஒவ்வொரு குடும்ப அற்புதங்களை செய்வீராக. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே ஆண்டவரை மகிமைப்பட்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் வந்த எல்லா கனம், எல்லா துதி, எல்லா புகழ்ச்சி உமக்கு செலுத்துகிறோம். உமக்கே எல்லா கனமும் உண்டாவதாக, நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம். நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரி செல்வி பில்லி, எண் 282, 23வது தெரு, சாந்தி நகர், பாளையங்கோட்டை 627002, திருநெல்வேலி. தொலைபேசி எண் 9486337747 மற்றும் 9443737466. Email ID: BethesdaPrayerGroup91@gmail.com.